Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 ப்ரோஸ் த நோஸ் ஜுவல். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஓவரால். தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், fill in the blanks இதெல்லாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5 வந்து ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 6th 1 2 3 4 6 இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது பேராகிராஃப் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 மார்க்ஸ்லாம் ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் வரோம் இல்லையா, அது வந்து ஹோமோஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. தென் சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ், அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் ஆக்ரோனிம்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 9ல் இருக்கக்கூடிய எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர், அதாவது எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம விடக்கூடாதுன்றத, பேஜ் நம்பர் 15ல் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் போலீஸ் கமிஷனர் இருக்கு இல்லையா, ஏபி, இந்த 2 லெட்டர் வந்து கொஞ்சம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16ல் இருக்கக்கூடிய ஏபி, இந்த 2 லெட்டரும் ஆஸ்கிங் லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு கோ ஆன் எஜுகேஷ்னல் டூர் இருக்கு இல்லையா, அந்த 2 லெட்டரும் பார்த்துக்கோங்க, இன்ஃபார்மல் லெட்டர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 19ல் இருக்கக்கூடிய இந்த சூட்டபிள் கலெக்டிவ் நவுன். அடுத்து ப்ரொனவுனோட எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 20ல் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, இதுவும். அடுத்து டேப்லர் காலம் பொசசிவ் ப்ரொனவுன் அண்ட் தென் பொசசிவ் அட்ஜெக்டிவ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்ட்டு பொசசிவ் ப்ரொனவுன். அடுத்து வேர்ப் முடிச்சுட்டு மெமரி போம் வந்து இதில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து எது கேட்பாங்கன்றது தெரியாது, எந்த லைன்ஸு. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் ஆன்சர்ஸ், போம் கொஸ்டின் ஆன்சரில் ஹூ இஸ் த ஸ்பீக்கர் அண்ட் தென் ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் த போம், செகண்ட் அண்ட் தென் ஃபிஃப்த். அதுக்கு அடுத்து ஒர்க் இன் பேர்ஸ், இதோட பேராகிராஃப், இந்த போமோட பேராகிராஃப் கொஸ்டின். சரிங்களா? ஸோ மெமரி போமில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து நல்லா எழுதி பாருங்கள். தரோவாக இருப்பீங்க இந்த டைமு, பிகாஸ் நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து சப்ளிமெண்ட்ரி, அதில் இருக்கக்கூடிய சூஸ் த கரெக்ட் ஆன்சரும் ஐடென்டிஃபை த கேரக்டரும் தான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 99% கொஷின் ஆன்சர்ஸ் கேட்க மாட்டாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் கொஷின் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்கள் ஸ்கூல்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சப்ளிமெண்ட்ரிக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ஹாபி டேர்ன்ஸ் இன்டு சக்ஸஸ்ஃபுல் கரியரில் வந்து பேஜ் நம்பர் 37ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. தென் 39ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், இது 3மே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 41ல் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். தென் பேராகிராஃப் கொஸ்டின் 100 வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், இது 2மே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி பார்ட்டில் சிங்குலர் ப்ளூரல், இது எல்லாமே இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ரைட் த ப்ளூரல் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தரோவா. தென் மூவிங் டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க. 43 பேஜ் நம்பர் 43ல். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க. தென் ஹின்ஸ் டெவலப்மெண்ட், நமக்கு இதில் இருக்கிறத ஹின்ஸ் டெவலப்மெண்ட் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஜென்ரலாகவே ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். கிராமர் பார்ட்டில் இந்த லெசனில் அட்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் வந்து தருவா, மேக்ஸிமம் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் அண்ட் தென் எக்ஸசைஸ் பார்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பேஜ் நம்பர் 52ல் இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, லெட்ஸ் கம்பேர் 2 திங்ஸ், லெட்ஸ் கம்பேர் 3 திங்ஸ்னு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது போமில் மை ஹாபி ரீடிங் இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா போமை பொறுத்த வரைக்கும் சில ஸ்டான்ஸாஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதை கொடுப்பாங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் எல்லாம் ரொம்ப ஈஸி இல்லையா, அதை நீங்கள் எந்த லைன்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்தாலும் எழுத ரெடியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், இந்த 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப அதாவது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் சப்ளிமெண்ட்ரியில் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 66ல் இருக்கிற எக்ஸசைஸ்
அண்ட் தென் பேஜ் நம்பர் 69ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 70ல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தென் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் 100 வேர்ட்ஸில் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பேஜ் நம்பர் 71ல் இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் அண்டர்லைன் த ப்ரிஃபிக்ஸ் இதையும் டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் மூவிங் டு சிலபிஃபிகேஷன் மெயின் பார்ட். இந்த சிலபிஃபை த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸை மேக்ஸிமம் தரோவாக பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு அதிலே கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன், கிராமரில் ப்ரிப்போசிஷனில் பேஜ் நம்பர் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, அடுத்து fill in the blanks by using correct preposition இருக்கு இல்லையா, இந்த fill in the blanks ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது போக இந்த புக் பேக் எக்ஸசைஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடல் வேர்ப்ஸ், அதோட எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 78ல் இருக்குது ஏபி. இந்த எக்ஸசைஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் போம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், இது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் எழுதிட்டு எத்தனை லைன்ஸ் கேட்குறாங்களோ மெமரி போம் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஆத்தர் நேம் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இதுக்கெல்லாம் கூட மார்க் இருக்குது, அதாவது ஹெட்டிங் எழுதுறதுக்கு ஆத்தர் நேம் எழுதுறதுக்கும் சேர்த்து தான் நமக்கு மார்க்ஸ் இருக்கும், அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பேஜ் நம்பர் 81ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டண்ட். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி, இது 3 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, பேஜ் நம்பர் 86ல் ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதுவும் fill in the blanks, choose the correct answer பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கேட்கக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த மாதிரி சரிங்களா. அடுத்தது பேஜ் நம்பர் 89ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸும் தரோவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 4 மை ரெமினிசன்ஸ் பேஜ் நம்பர் 95ல் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட். அடுத்து ஹவு டஸ் த ஆத்தர் ஃபீல் வென் ஹி சீ த கேஞ்சஸ் அகெயின் இருக்கு இல்லையா, அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஹவு த ஆத்தர் ஸ்பெண்ட் ஹிஸ் ஆஃப்டர்நூன் எக்ஸ்பிளைன் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டண்ட். அடுத்து கிளிப்டு வேர்ட்ஸோட எக்ஸசைஸ், இது ஏன் ஃபுல்லாக மேம் இதில் இம்பார்ட்டண்ட்டுன்னு முடியாது, ஏன்னா நமக்கு இதில் எது வேணும்னாலும் கேட்கலாம், அதனால தான் எந்தெந்த பார்ட்டை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம்னா இதெல்லாம் நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். கிளிப்டு வேர்ட்ஸ், தென் கிளிப்டு வேர்ட்ஸில் பிளெண்டட் வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் பேஜ் நம்பர் 99ல் இந்த fill in the blanks with meanings இருக்குது இல்லையா, இந்த பார்ட்டை கம்பல்சரி. இதில் மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து கேட்குறத காட்டிலும் இதை கேட்கலாம். அடுத்தது நோட்டீஸ் ரைட்டிங், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். நோட்டீஸ் ரைட்டிங் கண்டிப்பாக கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 102ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட். நோட்டீஸ் ரைட்டிங் கம்பல்சரி நீங்கள் பார்த்துட்டு போங்க. கிராமரில் கன்ஜங்ஷன் பேஜ் நம்பர் 105ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, கன்ஜங்ஷன் ரிலேட்டடாக எக்ஸசைஸ், அதை தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 107ல் இருக்கக்கூடிய ரைட் 2 sentences ஃபார் ஈச் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுவும் ஏபி, இந்த 2 எக்ஸசைஸும் தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது எ திங் ஆஃப் பியூட்டி, இந்த போம் மெமரி போம் ஆஸ் யூஷுவல் தான். இந்த மாதிரி போம் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ எந்த லைன்ஸ் வேணால் நமக்கு கேட்கலாம். நீங்கள் ரைமிங் ஸ்கீம்னா எப்படி எழுதணும், ஏஏ சேமாக வந்ததுன்னா ஏஏபிபி, இல்லையா ஏபிஏபி அந்த மாதிரி பேட்டர்னில் வரும். சேம் சவுண்ட்ஸ் வருதா, அது ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி அலிட்ரேட்டட் வேர்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஸ்கிரைப் அ திங் ஆஃப் பியூட்டி, இது பேராகிராஃப் கொஸ்டின். அடுத்து கிராசிங் த ரிவர் சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வேணும்னா 1, 3, 4, 5, 10 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கரும் அடுத்து fill in the blanks, match the followingலாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 5 ப்ரோஸ் பீயிங் சேஃப், இதில் பேஜ் நம்பர் 124ல் இருக்கக்கூடிய சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சினானிம்ஸ், ஆன்டினிம்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது வாட் இஸ் பீயிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், இந்த கொஷின் ஆன்சர்ஸ் 4 கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட். இந்த ப்ரோஸில் எல்லா கொஷினும் இம்பார்ட்டண்ட் கொஷின், அதே மாதிரி பேராகிராஃபும் செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வெக்காபுலரியில் ஹோமோனிம்ஸ் இம்பார்ட்டண்ட்.
and then phrasal verbs, then use அதே exercise. அடுத்தது பார்த்தீங்கன்னா grammar part, tense இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 135ல இருக்கக்கூடிய டென்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. 136ல ஐடென்டிஃபை த எரர் இருக்கு இல்லையா, ஸ்பாட் த எரர், இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் பார்ட்டு. இதை மிஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போங்க. பேஜ் நம்பர் 137ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரும் கண்டிஷனல் கிளாஸஸ் இது ரெண்டும் படிக்கணும். 138ல இருக்கக்கூடிய fill in the blanks with correct verb forms இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். அடுத்து ஃபயர் ஒர்க் நைட்டில் பேஜ் நம்பர் 141ல ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இது மூணுமே இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் லிட்ரரி அப்ரிசியேஷன் பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியில் பேஜ் நம்பர் 147ல் இருக்கக்கூடிய fill in the blanks பார்த்துக்கோங்க. இதில் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் இருந்தால் அதை வந்து நீங்கள் லெசன் நீங்கள் தரோவாக பண்ணிட்டீங்கனாலே அந்த சென்டென்ஸ் ரிலேட்டட் யார் சொன்னாங்கன்றத நீங்கள் அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சுருங்க, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் பேஜ் நம்பர் 155 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தரோவாக பார்க்கணும். பேஜ் நம்பர் 156ல் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இதுலேயும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நமக்கு. அடுத்து பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் பேராகிராஃப் கொஸ்டின். பேஜ் நம்பர் 157ல் இருக்கக்கூடிய கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் இதை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 158ல் இருக்கக்கூடிய ஆன்டிகிராம் எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து டோட்டலாக நீங்கள் இந்த எக்ஸசைஸ் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, சரியா. அடுத்தது நமக்கு இந்த ரைட்டிங்கில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இது ஒன்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. given below is a filled in bank challan ஃபில் பண்ணுறது எப்படின்றத நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பிக்டோகிராமர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பேஜ் நம்பர் 167ல் நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டூ இன்டைரக்ட் ஸ்பீச் அந்த எக்ஸசைஸும். அண்ட் தென் 168ல் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் ஸ்பீச் எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, அது டி அண்ட் தென் இ சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டூ டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டண்ட். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை fill in the blanks with using reported speech இருக்கு இல்லையா அது. நெக்ஸ்ட்டு லெசன்ஸ் இன் லைஃப் இந்த போம் வந்து மெமரி போம். ஸோ இந்த மாதிரி போம் லைன்ஸ் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குவார்டர்லியில், தேர்ட் மிட்டம்லலாம். வாட் டஸ் த பிளானட் ரெஃபர் டு அப்படின்னும், அடுத்து ஹூ இஸ் த ஸ்பீக்கர்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 லைன்ஸ் கொடுத்துட்டு வாட் டூ தி ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ், இஸ் எனிதிங் கம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. அடுத்து இதோடது வாட் டஸ் த செகண்ட் லைன் மீன் அண்ட் தென் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இது வந்து எக்ஸாம்ஸில் நமக்கு கேட்டிருக்கிறதுனால கேட்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. பேஜ் நம்பர் 172ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து பேராகிராஃப் கொஸ்டின், ரைட் த தீம் ஆஃப் த போம் லெசன்ஸ் இன் லைஃப் இதை பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி இதில் வந்து சப்ளிமெண்ட்ரியில் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அதை டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது யூனிட் 7 ப்ரோ சைபர் சேஃப்டி இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 185ல் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் அண்ட் தென் ஆன்டனிம்ஸ். அண்ட் தென் பேஜ் நம்பர் 186ல் fill in the blanks. கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அண்ட் தென் செகண்ட் ஒன் 4 times கேட்டிருக்காங்க, தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் 8th one இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேராகிராஃப் இந்த ப்ரோஸில் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து மெயின் திங் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் இது வந்து 1 மார்க்கில் நமக்கு கேட்பாங்க. நம்ம வந்து கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸும் இருக்குது பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன். அடுத்தது எப்போனிமஸ் வேர்ட்ஸ் இதில் பேஜ் நம்பர் 190ல் யூபிமிஸ்டிக் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெட்டர் பேஜ் நம்பர் 191ல் பார்த்தீங்கன்னா இமெயில் ஃபார்வேர்ட் பண்ணுற மாதிரி இதை நமக்கு கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
கொஸ்டின் டேக் கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் வந்து பேஜ் நம்பர் 195ல இருக்குது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டேக்ஸ் இருக்குது இல்லையா, அது பேஜ் நம்பர் 196லேயும் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டேக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இதோட எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது நமக்கு. ஸ்டேட் விச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஆர் காம்பவுண்ட் அண்ட் விச் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹோம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டான்ஸா கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ போம் கொஷின் ஆன்சர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 202ல் இருக்கிற அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போமோ, ரைமிங் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியில் மெயின் திங் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நேம் த ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டு கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் யூஸிங் கம்ப்யூட்டர் வந்து நமக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது பேஜ் நம்பர் அதாவது யூனிட் 8 ப்ளே ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இந்த ப்ளேவோட பேஜ் நம்பர் 219ல் இருக்கக்கூடிய 1 மார்க் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 6, 8, 10 இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது காமனாக பங்க்சுவேஷன் மார்க்ஸ் நமக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அதனால் பேஜ் நம்பர் 223ல் இருக்க பங்க்சுவேஷன் கொஸ்டின்ஸை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து கேட்டால் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஓவரால் இங்கிலீஷில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் வந்து சினானிம்ஸ், ஆன்டினம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மெயின் திங் மெமரி போம் பார்த்துக்கோங்க. மெமரி போமில் நமக்கு மிஸ்டேக் வரக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி லெசன் போம்லேயே இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டின் ஒரு காமன் பேராகிராஃபாவது தரோவாக பண்ணிக்கோங்க. அது போக நமக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். கிராமர் பார்ட், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் வந்து மிஸ் பண்ணாதீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.